கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. போதும் நான் வேண்டிலேன். அடி அடியாய் படிப்படியாய் தொடர்ந்தாலே பேரின்பமே. தொடர்ந்தாலே பேரின்பமே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. சலிப்பினிலும் கலங்காது முன்னேறுவேன். கலங்காது முன்னேறுவேன். உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன் நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. Brother, I said they are expecting a complete healing from Jesus. They are expecting, they are ready to receive your message. எந்த செய்தி உங்களுக்கு விருப்பமாக இருக்குது? இன்றைக்கு எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி பேசலாம். நான் அப்படி தான் சொன்னேன். பிரதர் சொன்னாங்க
நான் சொன்னேன், இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு என்ன செய்தி தேவை? நான் சொன்னேன், நம்பிக்கை இன்னும் அதிகமாக, நம்முடைய நம்பிக்கை அதிகமாக வேண்டும், அதில் நம்ம உயர்வடைய வேண்டும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதை நம்ம கற்றுக்கொள்வோம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் people gathered here and Christrajam Parish, I extend a great warm welcome to Brother Johnson Secura and the team members. Let us give a big clap. So please, brother, come. Praise the Lord. Father was saying that all of you are believing for healing to take place in your life. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது குணம் பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆசையாக இருக்கீங்க, சரியா? And you are believing that today God is going to bless all of you. நீங்கள் இன்னைக்கு கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கீங்க, சரிதானா? Today we are going to study the truth and the truth will set us free. இன்றைக்கு நாம் உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்கின்ற செய்தியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். Can we just close our eyes for a moment? நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோமா? Speak to the Heavenly Father and tell Him that you have come here to listen to His word. நம்ம எல்லோரும் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் இன்று உமது வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். Abba Father, please make this preaching and teaching easy to understand. அப்பா பிதாவே, எங்களுக்கு இன்றைய செய்திகளை முழுவதும் எளிதாக நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். Help me to apply it in my day-to-day life. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த செய்தியை பயன்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். Help me to believe. இதை நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். So that this truth will set me free. எனவே இந்த உண்மை எங்கள் அனைவரையும் இந்த நாளில் விடுதலையாக்கும். Jesus, இயேசுவே, just as you were teaching your disciples, நீர் எவ்வாறு உம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தீரோ, teach me also, எனக்கும் இன்று கற்றுக்கொடும். so that my life will become more and more like you. என்னுடைய வாழ்க்கை உம்மை போல் மாறும். Jesus, இயேசுவே, we know that you are here in our midst. இந்த வார்த்தை எங்களுக்கு இன்று அதிகமாக செயல்படட்டும். We know that you are in our midst. நீர் எங்கள் மத்தியிலே இப்போது இருக்கின்றீர் என்று நாங்கள் அறிகின்றோம். And wherever you are, நீர் எங்கெல்லாம் இருக்கின்றீரோ there is victory, அங்கே வெற்றி, there is healing, அங்கே குணப்படுத்துதல் உண்டு, there is miracles, அங்கே அதிசயங்கள் உண்டு, there is change of life. அங்கே வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் உண்டு. Jesus, இயேசுவே, by the power of your spirit, உம்முடைய ஆவியினுடைய வல்லமையினால் take control over this place. நாங்கள் இந்த இடத்தை முழுவதும் ஆளுகை செய்வதற்கு Take control over everyone எல்லோரை நீர் ஆளுகை செய்யும். and help us to listen to your word. உம்முடைய வார்த்தையை கவனிப்பதற்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யும். Jesus, இயேசுவே, in your name, உமது பெயரால் I bind every satanic power, எல்லா தீய ஆவிகளையும் நான் கட்டுகிறேன். and I speak நான் பேசுகிறேன் to every evil power, எல்லா தீய ஆவிகளிடமும், every evil spirit, எல்லா தீய சக்திகளிடமும் to depart out of each and every person எல்லா மனிதர்களிடமிருந்து வெளியேறும்படியாக, and go to the place அந்த தீய ஆவிகளுக்குரிய இடங்களுக்கு செல்லும்படி which God has created for you. எந்த இடத்தை அதற்கு கடவுள் தயாரித்தாரோ அந்த இடத்திற்கு செல்லும்படி நான் கட்டளையிடுகிறேன். Holy Spirit, தூய ஆவியே, you are the spirit of liberty. உம்முடைய விடுதலையின் ஆவி எங்களுக்கு தாரும். Wherever you are, நீர் எங்கே இருக்கின்றீரோ there is freedom, அங்கே விடுதலை, there is total deliverance.
அங்கே முழுமையான விடுதலை உண்டு. We thank you. நாங்கள் நன்றி கூறுகின்றோம். We praise you. உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். So don't worry about any noise or anything. It's all going to be over today. எந்த சத்தத்தையும் கேட்டு இங்கே இருக்க யாரும் பயந்துட வேண்டாம். இன்றைக்குள்ளால எல்லா சத்தமும் நமக்கு முடிவுக்கு வந்துவிடும். I see this every day in my life. நான் இதை டெய்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு இருக்கேன். And we are authorized to cast it out. நாம் அதை இன்றைக்கு வெளியேற்ற இங்கே இருக்கின்றோம். Praise God. Praise the Lord. How many of you believe that your future is in God's hand? எத்தனை பேர் நீங்க விசுவசிக்கிறீங்க உங்களுடைய எதிர்காலம் கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று? Okay, put your hand down. எல்லாம் கைகளை போட்டு. Do you believe God's word? நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்களா? Okay. Do you believe God's word? கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்களா? Okay. Open to Galatians chapter 6. கலாத்தியர் 6வது அதிகாரம் verse 7. 7வது வசனம். Do not be deceived, God is not mocked. What a man sows, that he will reap. ஏமாந்து போகாதீர்கள், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். Praise God. Praise God. Now listening to this scripture, how many of you believe that your future is in God's hand? இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து நீங்க எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க உங்க எதிர்காலம் கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று? Good. Put your hands down. Very good. Now all those who lifted your hands up, you did not understand what the word says. நீங்க கையை தூக்குனவங்க எல்லாம் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுச்சு என்பதை சரியா புரிஞ்சுக்கல. The Bible says, what a man sows, that he will reap. இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். So if you planted a mango seed, you will only get mangoes. நீங்க மாம்பழ விதையை நீங்க விதைச்சீங்கன்னா நீங்க என்ன கிடைக்கும்? மாம்பழம் தான் கிடைக்கும். You won't get jackfruit. நீங்க உங்களுக்கு பலாப்பழம் கிடைக்குமா? You won't get pineapple. உங்களுக்கு பைனாப்பிள் கிடைக்குமா? Now if these children spend time studying their studies and they are sowing the good seeds, they will get good marks in the exam. இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். If a person is going on drinking and drinking and drinking and he loses his job, it's because he sowed the wrong seed, he got the wrong harvest. ஒரு ஆள் அதிகமாக குடிச்சிட்டே இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில் தவறான விதையை விதைக்கிறார். அப்போ அவருக்கு என்ன அறுவடை கிடைக்கும்? தவறான வாழ்க்கையே அவருக்கு கிடைக்கும். Correct? கரெக்டா? Okay, let me give you another scripture. Open to Deuteronomy chapter 28. Deuteronomy 28. இணை சட்டம் 28வது அதிகாரம் verse 1 and 2. உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். So the Bible says, if you obey, hear God's word and do and obey all his commandments, then blessings will come and overtake you. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கடைபிடித்தால், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், உங்கள் மீது அனைத்து ஆசீரும் வந்து தங்கும், நிலைக்கும். Now read verse number 15. 15வது இறை வார்த்தையை வாசிங்க. 28:15. 28வது அதிகாரம் 15வது இறை வசனம். ஆனால் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடாமல் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதில் கவனித்திருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். ஆனால் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கும் விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். Now, how many of you believe your future is in God's hands? Lift your hands up. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய எதிர்காலம் கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று? Now the hands are 50-50. How many of you believe your future is in God's hand? Lift your hands up. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க எதிர்காலம் கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று? The Bible says if you disobey God's word, then all this curse will come on you. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் சாபங்கள் நம்மேல் வந்து நிலைக்கும். So blessing or cursing will come on God's appointment or on your obedience or disobedience. ஆசீர்வாதமும் சாபமும் ஆண்டவருடைய நம்முடைய கீழ்ப்படிதல்ல இருக்கா அல்லது ஆண்டவருடைய கையில் இருக்கா? யாருடைய கையில் இருக்கு? What are they saying? என்ன சொல்றீங்க? நம்முடைய கையில். Who brings blessing or cursing? God or your obedience or your disobedience? நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது நம்முடைய கீழ்ப்படிதலா அல்லது கடவுளா? யார் கொண்டு வர்றது? இயேசு தானே கொண்டு வர்றாரு. யார் கொண்டு வர்றா? ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருவது யாரு? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதன் வழியாகவா அல்லது கடவுள் தருவதன் வழியாகவா? இல்ல, கடவுள் தான் தராரு. நீங்க போய் சொல்றீங்க கடவுள் தான் நமக்கு ஆசீர்வாதம் தராரு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானா? பாத்தீங்களா? Now, after listening to this scripture, how many of you believe that your future is in God's hand? இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய எதிர்காலம் கடவுளுடைய கையில் இருக்கிறது என்று? I think you did not understand. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா புரியல. Okay, I'll give you another example. இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். God created Adam. கடவுள் ஆதாமை உருவாக்கினார். He created Eve. ஏவாளை உருவாக்கினார். Gave them the whole garden of Eden. அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை முழுவதும் கொடுத்தார். And he said you will live for all eternity. நீங்க உங்கள் எல்லா ஆயுளும் இந்த தோட்டத்தில் வாழ்வீர்கள் என்று சொன்னார். There was no sickness, no disease. அங்க எந்தவித நோயும் இருக்கல்ல, எந்தவித வியாதிகளும் இருக்கல்ல. And no death. இறப்பே கூட அவர்களுக்கு இருக்கல்ல. God said don't eat the fruit of that one tree. கடவுள் சொன்னாரு அந்த ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் சாப்பிடாத. Now, if God had blessed Adam with such a good future, who destroyed Adam's future? கடவுள் ஆதாமை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அந்த ஆசீர்வாதத்தை அழித்தது யாரு? கடவுளா ஆதாமா? God, Satan or Eve? கடவுளா? God. சேட்டனா? ஈவா? ஏவாளா? All the Eve are saying Eva. All the Adam are saying yes, Eve only. எல்லா ஏவாளன்னு சொல்றாங்க ஏவாளன்னு சொல்லிட்டு, எல்லா ஆதாமும் சொல்றாங்க ஏவாளன்னு சொல்லிட்டு உங்களை குற்றப்படுத்துறாங்க. Who destroyed Adam's future? யாரு ஆதாமுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை பாழாக்குனது? யாரு? யாரு? Adam.
ஆடம், கரெக்டு தானா? When Eve said to him to eat the fruit, he made a decision to disobey God. எப்போது ஏவாள் ஆதாமிடம் கொண்டு அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று கொடுத்தாரோ அதற்கு யார் கீழ்ப்படிந்தார்? ஆதாம் கீழ்ப்படிந்தார். So Adam's decision to disobey God destroyed Adam's future. என்றைக்கு ஆதாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தாரோ அன்று ஆதாமுடைய வாழ்க்கையும் அழிந்தது. In the same way, when you disobey God's word every day, you are destroying your own future. அதே மாதிரி நீங்க என்றைக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அன்றைக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையும் அழியும். Every time you are disobeying God to walk in love with one another, you are destroying your future. எப்ப எல்லாம் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அழியும். So your future is in whose hand? நம்முடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கு? கடவுளுடைய கையில் தானா? யாருடைய கையில் இருக்கு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. So if you are not being blessed in your life, you always are angry with God. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கடவுள் மேல கோபமா இருக்கீங்கன்னு சொன்னா, You are angry with the devil. நீங்க சேட்டன் மேல கோபமா இருக்கீங்கன்னு சொன்னா, You are angry with everybody else. வேற எல்லாரும் கூட உங்களுக்கு கோபமா இருக்குன்னு சொன்னா, But you never take responsibility that your life, the future of your life depends on you. ஆனா நீங்க ஒருபோதும் நான் தான் என்னுடைய எதிர்கால வளமை இல்லாம இருக்கிறதற்கு காரணம் என்று நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. கரெக்டா? Let me give you an example. இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். This father, when he was a young youth, he decided, I want to be a priest. நான் இளமையா இருக்கும்போது ஃபாதர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். So he went to the seminary. நான் செமினரிக்கு போனேன். There he must have got some hurt feelings. அங்கே எனக்கு சில நேரம் சில காயப்பட்ட உணர்வுகள் எனக்கு வந்திருக்கும். Because in so many years of training, some negative feelings will come. நிறைய வருட அந்த பயிற்சியில் எனக்கு நிறைய துர் அனுபவங்கள் வந்திருக்கும். So if he had to take those negative feelings, நான் இப்போ அந்த எதிர்மறை அனுபவங்களை எல்லாம் எனக்குள்ள வச்சிருந்தேன்னா, and he would have made a decision, I don't want to stay in the seminary. நான் என்ன முடிவு பண்ணியிருப்பேன்? எனக்கு இந்த செமினரியில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. Would he be a priest today? நான் செமினரி இன்னைக்கு ஃபாதராக இருக்க முடியுமா? முடியுமா? Hello? No. But when he made a decision, நான் எப்போ ஒரு முடிவு செய்தேனோ, no matter what comes, I will do what God's word says. என்ன வந்தாலும் பரவாயில்லை, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். Today he has become a priest. அதனால தான் நான் இன்றைக்கு ஒரு சாமியாராக நின்று கொண்டு இருக்கிறேன். So the future of your life ஸோ உங்களுடைய எதிர்காலம் depends on every day what kind of decisions do you make. நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. Now the small girls, இந்த சின்ன பிள்ளைங்க after a few years they will grow. கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. One day one girl goes and tells her mother, ஒரு நாள் அவங்க அம்மாவிட்ட போய் சொல்றாங்க, you don't have to search for a boy for me. எனக்காக நீங்க ஒரு பையனை பார்க்க வேண்டிய தேவையில்லை. I have searched a boy for myself. நானே எனக்கு பையனை பார்த்துட்டேன். Very handsome. ரொம்ப அழகா இருப்பான். So mommy tells, what is he working? அம்மா கேட்குறாங்க, அவன் என்ன வேலை பார்க்குறான்? He doesn't go to work, but he drives the bike so nicely. ஆனால் அவன் வேலை தெரியாது, அவன் நல்லா பைக் சுருன்னு ஓட்டுவான். Every boy's hair is small, his hair is long. From behind he looks like a girl. ஆனால் அவனுடைய முடியை பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்தது மாதிரி அவனுடைய முடி அழகாக இருக்கும். So mommy tells, then how much has he studied? அம்மா கேட்குறாங்க, அவன் எவ்வளோ என்ன படிச்சிருக்கான்? Mommy, forget about the studies, his body is very nice. அவன் படிப்பெல்லாம் மறந்துருங்க, அவன் பாடி ரொம்ப இதாக இருக்கு. What else does he do?
அவன் என்ன செய்துட்டு இருக்கான்? Sometimes he smokes about 2 packets a cigarette a day. அவன் ஏதோ 2 பாக்கெட்டு சிகரெட் மட்டும் குடிப்பான். But one more thing, mommy, when he drinks, he doesn't fall. ஆனால் அவன் குடிக்கும்போது அவன் என்ன செய்யறதில்ல, கீழே விழுறதில்ல, நல்ல ஸ்டெடியாக இருப்பான். He can finish a bottle, all his friends will fall down, but he will not fall. ஆனால் குடிக்கும்போது அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் கீழே விழுவாங்க, ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், கீழே விழவே மாட்டான். So mommy says, அம்மா சொல்கிறாங்க, baby, that's not the boy for you. இது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஆள் இல்லை. The girl says, ஆனால் அந்த மக சொல்கிறா, my love is so deep. என்னுடைய அன்பு ரொம்ப ஆழமானது, It's so powerful. ரொம்ப ஆற்றல் மிக்கது. Once I get married, நான் ஒரு முறை திருமணம் பண்ணிட்டேன்னா he will stop drinking and smoking. அவர் குடிப்பழக்கம் விட்டுருவார், புகைப்பழக்கத்தையும் விட்டுருவார். And mommy, you don't know, sometimes he does gambling, that also he'll stop. சில நேரம் அவர் சீட்டாட்டம் உண்டு, அதையும் விட்டுருவார். Don't worry, mommy. அம்மா கவலைப்படாதீங்க, My love will change him. My love will change him. என்னுடைய காதல் அவரை மாற்றும். Now, within 6 months, the marriage is destroyed. 6 மாதத்துக்குள்ளால அந்த திருமண வாழ்க்கை உடைக்கப்படுது. Who destroyed the girl's marriage? அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அழித்தது யாரு? Satan? அந்த சாத்தானா, God? கடவுளா, Or the girl's wrong decision? அல்லது அந்த பெண்ணுடைய தவறான முடிவா? எது? What are they saying? Wrong decision. God. கடவுளுடைய முடிவு. So, today God wants to tell you, wherever you are, in whichever situation you are, it's only because the decisions that you made in the past. நீங்கள் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் முன்னாடி எடுத்த ஒவ்வொரு முடிவுகள்னால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. That is why God has given us His word to make right decisions in life. அதனால தான் கடவுள் நமக்கு இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு. Even if you are in a very bad situation now, ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், but from today you make a decision that I will take decision according to the word of God. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நான் இன்றிலிருந்து இறை வார்த்தையின்படி வாழ்வேன். Your future will change. உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாகும். Let me give an example. உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தரேன். So many people's future is destroyed through that one verse I will show you. நிறைய பேருடைய வாழ்க்கை பாழானத ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். So many people are doing the wrong decision every day. நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். Open to Proverbs நீதிமொழிகள் 18 18வது அதிகாரம் verse number 21. 21வது வசனம். வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே, வாயாடுவோர் பேச்சின் பயனை தூய்ப்பர். So the Bible says life and death is in the power of your tongue. இறை வார்த்தை சொல்லுகிறது, வாழ்வும் சாவும் நம்முடைய நாவின் வல்லமையிலே இருக்கிறது. Does everybody got a tongue? உங்க எல்லாருக்கும் நாக்கு இருக்கா? Show me. அதை காட்டுங்க பாப்பா. Okay. So everybody got a tongue. ஸோ எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. So where is the blessing? எங்க ஆசீர்வாதம் இருக்கு? In your tongue. உங்க நாவில இருக்கு. Where is cursing? எங்க சாபம் இருக்கு? In your tongue. உங்க நாவில இருக்கு. Where is sickness? நோய் எங்க இருக்கு? In your tongue. உங்க நாவில இருக்கு. Where is good health? நல்ல உடல்நலம் எங்க இருக்கு? In your tongue. உங்க நாவில இருக்கு. Where is your future? உங்க எதிர்காலம் எங்க இருக்கு? In your tongue. உங்க நாவில தான் இருக்கு. Let me give you an example. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். Let's say a person has got pain in the legs. ஒரு மனிதனுக்கு காலில் வலி இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். What will the person say? அந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? கால் வலி, லெக் பெயின். Okay.
So is that person speaking life or is the person speaking death? அந்த மனுஷர் வாழ்வை சொல்றாரா அல்லது சாவை சொல்றாரா? கால உள்ள பெயின் அது வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையா சாவு கொடுக்கக்கூடிய வார்த்தையா? பதில் சொல்லுங்க. What is the It's death. death? Yeah. So if a person is speaking about his problem, is he speaking life or death? இப்போ ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனையே பற்றி பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலுங்க. அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்றாரா சாபத்தை பற்றி சொல்றாரா? எதை பற்றி சொல்றாரு? Okay. If a person is talking about the problem, is that person talking life or death? இப்போ ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருந்தாருன்னா அவர் வாழ்வை பற்றி சொல்றாரா சாவை பற்றி சொல்றாரா? பதில் சொல்லுங்க. எதை பற்றி? டெத். If a person is talking about anxiety and fear, is the person speaking life or death? இப்போ ஒருத்தர் பயத்தை பற்றியும் அச்சத்தை பற்றியும் பேசுகிறாருன்னு வைப்போம். அவர் லைஃப்பை பற்றி சொல்கிறாரா அல்லது சாவை பற்றி சொல்கிறாரா? எதை பற்றி? எது? டெத். You are giving or they are giving the answer? நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. எதை பற்றி? சாவை பற்றி. So look into your life. The whole day, what are the words are you speaking? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறீங்க? Are you speaking God's word? நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை பேசுகிறீங்களா? Are you speaking according to God's word? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி பேசுகிறீங்களா? If you are speaking according to God's word, if you are believing according to God's word, you are all the time speaking life. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் வாழ்வை பற்றியே பேசிட்டே இருக்கிறீங்க. So even though you come to church, நீங்கள் கோயிலுக்கு வந்தாலும், even though you are asking Father to pray over you, நீங்கள் என் ஃபாதர் எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னாலும், but the whole day you are talking about your problem, நீங்கள் எப்போதும் பிரச்சனையே பேசிட்டே இருந்தீங்கன்னா, are you speaking life or are you speaking death? நீங்கள் வாழ்வை பற்றி பேசுகிறீங்களா சாவை பற்றி பேசுகிறீங்களா? எதை பற்றி? So who is destroying your life? அப்போ யார் உங்கள் வாழ்க்கையை பாழாக்குறது? யாரு? Husband. Very good. All the wives are saying husband. எல்லா மனைவிகளும் சொல்றாங்க என் கணவர் தான் என் வாழ்க்கையை பாழாக்குறாரு. Mother-in-law. என் மாமியார் தான் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்காங்க. Who is destroying your life? உங்க வாழ்க்கையை பாழாக்குறது யாரு? What are they saying? என்ன சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது யாரு? யாரு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யாரு? So now your future is in whose hand? இப்போ உங்க எதிர்காலம் யாருடைய கையில இருக்கு? கடவுளுடைய கையில இருக்கும்னு சொல்லலாம். கை தூங்க பார்ப்போம்.